Hi, morning to everyone. Actually, இப்போ இந்த current scenario, most of the people are using the mobile and the particularly நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த சோசியல் மீடியாவிலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம யூஸ் பண்ணுறோமா மினிமம் பர் டே 4 to 5 hours யூஸ் பண்ணுறோமா மீடியாவில். ஸோ இந்த சோசியல் மீடியாவில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம விஷுவலைசேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் குட் திங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ட்ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய அன்வான்ட் லைக் ஒரு அன்னெசரி திங்ஸ்க்கு தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோமா. ஸோ நம்ம பிரெயின் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும், நம்ம என்னத்தை சோசியல் மீடியாவில் லேர்ன் பண்ணுறோம் அதுதான் நம்மளை ஷேப் பண்ணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், விஷுவல் லேர்னிங் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ரீட் அவுட் பண்ணுறதை விட விஷுவல் லேர்ன் பார்த்து தெரிஞ்சு லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரெயினுக்கு. அது அப்சர்விங் சொல்லுவோம்ல, அப்சர்வ் பண்ணுறது. ஸோ பிஹேவியரல் அப்சர்வேஷன். ஸோ லேர்னிங்கில் அப்சர்வ் பண்ணுறது, பிஹேவியரல் அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஆனால் நம்மளும் சரி, காமன் ப்ரெசன்ட் செனரியோவும் சரி, இந்த சோசியல் மீடியாவில் நம்மளுக்கு எது தேவை, எது நம்மளை ஷேப் பண்ணுது, ஸோ எது மூலமாக நம்ம சோசியல் மீடியாவை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுலாம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் வீக்கில் கூட நம்ம பார்த்த ஒரு 9th 8th படிக்கிறவர் ரொம்ப மிடில் கிளாஸ். அவர் ஒரு வாட்ஸ்அப் ஆப் மாதிரி ஒரு ஆப்பே க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அமேசான் அவரும் பார்ட்னர்ஷிப் ஆகி மந்த்லி அவருக்கு 2 lakhs தாரோம், சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு அமேசான் பாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதே மாதிரி தான் சிமிலர்லி இப்போ யூஸ்வலாக நம்ம மொபைல் எடுத்தாலே நம்ம கேம் விளாடுவோம். சம்டைம் தேவையில்லாத அந்த ரீல்ஸ் பார்ப்போம், காமெடி பார்ப்போம், அந்த குக்கிங்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சிலவங்க அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டான்ஸ் ஷோ பார்ப்பாங்க. ஒரு சிலவங்க பாட்டு பாடுறதை பார்க்குறாங்க. ஒரு சிலவங்க இந்த அனிமல் ரிலேட்டடாக அந்த ஃபன் வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்போது இங்கே ஃபைனலாக நம்ம பிரெயின் எதை அன்வான்ட் திங்ஸ் லேர்ன் பண்ணி லைக் ஒரு டஸ்ட்பின் மாதிரி அன்வான்டாக லேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கும் நம்ம பிரெயினுக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வர்றது இல்லை. ஸோ அதனால் பிரெயின் லைக் ஒரு எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு ட்ரேஸ் பாக்ஸ் மாதிரி தேவையில்லாத வச்சுக்கக்கூடாது. தேவையானதை பிரெயினுக்கு யூஸ் பண்ணும்போது தான், நம்ம அதை லேர்ன் பண்ணும்போது தான் நம்மளுக்கும் we are deserved to learn important things. இதெல்லாம் ஷேப் பண்ணணும், இதெல்லாம் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணால் கண்டிப்பாக அதை பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம பிரெயினுக்கும் நல்லது. ஸோ நீங்கள் எப்படி ஷேப் பண்ணிக்கிறீங்க, சோசியல் மீடியாவிலேருந்து உங்களை எப்படி நீங்கள் ஷேப் பண்ணிக்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பி ஸ்ட்ராங், டோன்ட் லேர்ன் அன்வான்ட்